ரொம்ப 12:1 எல்லாரும் வாசிங்க. வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. பவுல் என்ன சொல்றாரு? எப்பா, இயேசு பலியாயிட்டாரு, தேவன் தம்முடைய குமாரனை பலியா ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நம்ம சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கப்பா. இதான் நான் டெய்லி செய்கிறேன். காலையில் சொல்லிடுவேன், எப்பா இன்னைக்கு என் சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்னைக்கு இந்த பகுதியில் எனக்கு ஆவியானுடைய உதவி தேவைப்பா. என் நினைவில், என் உணர்வில், என் சரீரம் அவயவம் ஒவ்வொன்றிலும் உடைய பிரசன்னம் இருக்கணும்பா. என் சரீர அவயவங்கள் போல நீங்க மகிமைப்படணும்பா அப்படின்னு சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கணும். அது என்ன பண்றாரு? முகருகிறார். டெய்லி இதை சொல்லி காலையில் சொல்லுங்க. அப்போ ஒப்பு கொடுக்குறேன், சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்குறேன், ஜீவபலி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னா முகருவார். அவர் முகர்ந்தோன அவருடைய அந்த பலன் வரும். அவர் முகந்தோன அன்னைக்கு முழுவதும் வேலை செய்வதற்கான வேலை சரீரத்தில் பண்றீங்களா, ஆவியில பண்றீங்களா? ஆவியிலையா? ஏங்க உட்கார்றது, எந்திரிக்கிறது, வேலைக்கு போறது, சமையல் பண்றதெல்லாம் சரீரத்தில் தானே பண்றீங்க. ஹலோ, டெய்லி உங்க சரீரத்துக்கும் பலன் கிடைக்கும், எண்ணங்களுக்கும் பலன் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருந்து வரும். முகர்ந்து உங்களுக்கு அப்படியே பலன் கொடுப்பா. டெய்லி சொல்லுங்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? சிம்பிள் லெசன் உங்களுக்கு சொல்லித்தரேங்க.